இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நம்முடைய நோக்கம் இல்லை. இந்த உலகத்தில் நாம் வாழ்வது என்பது பெரிய நம்முடைய நோக்கம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு பரீட்சைக்காக, ஒரு சோதனைக்காக இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார் இல்லையா? இங்க நாம் தொழுகிறோமா இல்லையா, இங்க நாம் அமல் செய்கிறோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி வாழ்கிறோமா இல்லையா என்று பார்ப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த உலகத்தில் நம்மை அனுப்பியிருக்கிறார். எனவே உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு நோக்கம் இல்லை. மாறாக மறுமையில் அங்கே போய் அல்லாஹ்விடத்தில் சரியான பதில்களை சொல்லி நாம் அதற்கு பிறகு சொர்க்கத்தில் வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. மறுமையின் வாழ்க்கை தான் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் மிக முக்கியமான வாழ்க்கை. எனவே இந்த உலகத்தில் எல்லா விதமான ஜீவராசிகளும் வாழும். சுப்ஹானல்லாஹ், நாம் மனிதர்களாகிய நாமும் வாழ்வோம், ஷைத்தானும் வாழும், ஜின்களும் வாழும், 2 கால்களுடைய ஜீவன்களும் வாழும், 4 கால்களுடைய ஜீவன்களும் வாழும், வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகளும் வாழும், இதே போன்ற தரையில் இருக்கக்கூடிய ஜீவன்களும் வாழும், அதே போன்று தண்ணீரில் நீந்தக்கூடிய ஜீவன்களும் வாழும், பூமியில் வாழ்கிற புழு பூச்சிகள் எல்லாமே வாழும். ஆனா இந்த உலகத்துடைய வாழ்க்கை நமக்கு நோக்கம் அல்ல. இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் வெற்றி நமக்கு வெற்றி அல்ல. மாறாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இல்லையா, அதுதான் நமக்கு வெற்றியான வாழ்க்கை. அங்கே வெற்றி பெற்றால்தான் நிரந்தரமான வெற்றி என்ற விஷயம்